மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக குரு வழிபாடு, ஆலங்குடி, தென்குடி திட்டை, ராகவேந்தர் இதெல்லாம் முக்கியம். மிதுனம் கண்டிப்பாக 24 வயசு ஆனாவே ஹெல்த்து தான் பார்த்துக்கும். சின்ன வயசு ஹார்ட் அட்டாக் வராதெல்லாம் கிடையாது. ஆனால் ஹெல்த்தை போட்டு பார்த்துரும். ஏற்கனவே ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கரெக்டாக மருந்து மாத்திரைலாம் எடுக்கலைன்னா மாட்டிப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்யாணம், குடும்பத்தில் புது வரவு, ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் இன்னொரு குழந்தை ரொம்ப டக்குன்னு செட் ஆகிடும். ஸோ அதை பெற்றுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். சந்தோஷமாக இருக்கும். கல்யாண அமைப்பில் அனுகூலம் காணப்படும். கணவனாக இருந்தால் மனைவியால் நன்மை, மனைவியாக இருந்தால் கணவனால் நன்மை. ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு வரும். தெய்வ வழிபாடுகள் அதிகமாக போகக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். சனி 10ல் வந்தாலும் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். கொஞ்சம் மற்றவங்க விஷயத்தில் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதே போல் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ராசியில் மிதுனம் வருது. சுபவிரயனா ஒரு சாதாரண ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட் இல்லைன்றது கூட வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் தப்புன்னு ஒரு நல்ல சந்தோஷமான வீடு கிடைக்கும். வண்டி வாகனம் அதிகமாக மாற்றக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் வருவாங்க. திடீர்னு லைம் லைட்டுக்கு வருவாங்க, பேர் புகழ் பெறுவாங்க. அரசியலில் முகவரியே தெரியாத மிதுன ராசிக்காரங்கள்லாம் 2026 ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவாங்க. நல்ல டக்குன்னு டெவலப் ஆவாங்க. தெய்வ கோயில்களுக்கு, விடுபட்ட கோயில்களெல்லாம் போவாங்க. அதிகமாக கோயில் சுற்றக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். டக்குன்னு சேஞ்ச் ஓவர் வந்தால் ஓடிடணும். அதே போல் வேலையில் சேஞ்ச் ஓவர் வந்தால் ஓடிடணும். இல்லைன்னா இருக்கிற இடத்துல வேலையை விட்டு நம்மளே துரத்திடுவோம். அதனால் மிதுனம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மிதுனத்துக்கு கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும். உக்கிரதெய்வ வழிபாடு நன்மை தரும். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889.